போர் நிறுத்தம் சொல்லி ஒப்பந்தம் போட போகிற இந்த டைமில் திடீர்னு வந்து நேற்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது காரணம் என்ன? அது ட்ரம்போட மூடை பொறுத்து அப்படி போயிடுச்சு. இப்போ நிலைமை ட்ரம்ப் நல்ல மூடில் இருந்தால் போர் நிறுத்தம், மூடு சரியில்லைன்னா போர். ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் சைன் பண்ணணும், இந்த அளவுக்கு இடத்துக்கு போயிடுச்சு. திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தை நாங்கள் விட்டுட்டோம், எங்கே வச்சு சொல்கிறார்? துருக்கியில் வச்சு சொல்கிறார். இதே 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்னார், அந்த உடலை கொண்டுட்டு போகிறாங்க, அவர் செத்து 4 மாதம் ஆச்சு, இப்பவும் எப்படி அழுகுறாங்கன்னு கேட்டார். இது வந்து பொய் அழுகை. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அவர் இயல்பான மனோநிலையை சாராதவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இஸ்ரேலுடைய சூழ்ச்சியில் மீண்டும் அமெரிக்கா உள்ளே வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் இறுதி ஒப்பந்தத்துக்கு வந்துட்டீங்க, இறுதி உடன்படிக்கைக்கு வந்துட்டீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, இன்னும் ஏன் வந்து பதட்டமான ஒரு சூழல் இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நாங்கள் இன்னும் அமெரிக்காவை நம்பவில்லை. ஏன்னா அமெரிக்கா வந்து நம்பத்தகுந்த ஒரு நாடு அல்ல. ட்ரம்ப் வந்து ஒரு ட்ரஸ்டபிள் லீடர் அல்ல. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு சர்வதேச ஆய்வாளர் திரு புதுமட அலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் பல விஷயங்கள் கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். அதாவது ஈரான் இந்த போர் நிறுத்தம் வந்து ஒப்பந்தம் வந்து போர் நிறுத்தம் சொல்லி ஒப்பந்தம் போட போகிற இந்த டைமில் திடீர்னு வந்து நேற்று அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது காரணம் என்ன? அது ட்ரம்போட மூடை பொறுத்து அப்படி போயிடுச்சு. இப்போ நிலைமை ட்ரம்ப் நல்ல மூடில் இருந்தால் போர் நிறுத்தம், மூடு சரியில்லைன்னா போர். அந்த அளவுக்கு இன்னைக்கு சர்வதேச அளவில் ட்ரம்புடைய மனநிலை இன்னைக்கு மோசமடைந்திருக்கிறது. ஏன்னா கடந்த முறை வந்து பிரான்ஸில் வைத்து தான் நாங்கள் போர் நிறுத்தம் நடத்த போகிறோம், ஒப்பந்தம் போட போகிறோம், 60 நாள் டைமு, இந்த 60 நாட்களுக்குள் ஒரு தீர்மானமான இறுதி ஒப்பந்தத்தை நாங்கள் போட்டு விடுவோம், இனிமேல் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டையே கிடையாது, ஹார்மோஸ் முழுமையாக திறக்கப்பட்டுரும், இனி கச்சா எண்ணெய் விலை ஏறாது அப்படின்னு பேசினார். இதே ட்ரம்ப் தான் பேசினார். அதை ஒட்டி தான் வந்து அமெரிக்காவில் ஒரு குழு அமைச்சாங்க, ஈரானில் ஒரு குழு அமைச்சாங்க. இந்த 2 குழுக்களும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி டிராஃப்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஒப்பந்தம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான வாசகங்கள் இருக்கணும். இன்னும் 1 மாத காலத்திற்குள் ட்ரம்பும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் சைன் பண்ணணும், இந்த அளவுக்கு இடத்துக்கு போயிடுச்சு. திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தை நாங்கள் விட்டுட்டோம், எங்கே வச்சு சொல்கிறார்? துருக்கியில் வச்சு சொல்கிறார். துருக்கியில் நேட்டோவுக்கான ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நேட்டோங்கிறது நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரிஸ் ட்ரீட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஐரோப்பிய யூனியனில் தான் நேட்டோ இருக்கும், நேச நாடுகள். இந்த நேச நாடுகளுக்கான ஒரு கூட்டம் துருக்கியில் இஸ்தான்புல்ல நடக்குது. அமெரிக்காவையும் சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்காங்க. அமெரிக்காவும் நேட்டோவில் ஒரு உறுப்பினர் நாடு தான். ஏற்கனவே நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை ஏற்றுக்கல அப்படின்ட்டு பிரச்சனை. நாங்கள் ஸ்பெயினை நாங்கள் வந்து இனிமேல் நாங்கள் அவங்களோட எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. இருந்தாலும் துருக்கியுடைய அதிபர் எரடோகன் தலைமையில் நேற்று ஒரு கூட்டத்தில் ட்ரம்ப் பேசுகிறார். பேசும்போது எங்களுக்கு வந்து நேச நாடுகள் உதவி பண்ணலை, நாங்கள் ஈரானோட சண்டை போடும்போது யாருமே வரல அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். அப்போ அது முடிஞ்ச சில நிமிடங்களில் பார்த்திங்கன்னா இந்த செய்திகள் வருது. என்ன செய்திகள்னா, ஈரான் வந்து ஹார்மோஸுக்கு பக்கத்தில் 3 கப்பல்களை தாக்கி விட்டன, அதில் ஒரு கப்பல் இந்திய கப்பல் தாக்கி விட்டன அப்படின்னு செய்தி வந்த உடனே ஏற்கனவே கடுமையான கோபத்தில் இருந்தார் ட்ரம்ப். என்ன கோபம்னா, நேட்டோ மேலே கோபத்தில் இருந்தார். நேட்டோ ஹெல்ப் பண்ணலை, ஸ்பெயின் அதிபர் வந்து எங்களுக்கு எதிராக இருக்கார், இனிமேல் ஸ்பெயினோட தூதரகம்லாம் இல்லைங்கிற அந்த கோபத்தில் இருந்தார். அதே மாதிரி இங்கிலாண்டோட பிரிட்டனோடவும் கோபத்தில் இருந்தார். ஏன்னா பிரிட்டனை நாங்கள் எப்படிலாம் நினச்சிருந்தோம், பிரிட்டன் வந்து எங்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யலை. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்த உடனே அதிரடியாக என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ஒப்பந்தம் ரத்து அப்படின்றார். எல்லாருக்கும் அதிர்ச்சி தான். ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கான ஒப்பந்தம் என்பது வெறும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கான ஒப்பந்தம் மட்டுமல்ல, உலக நாடுகளே பெருமூச்சு விட்டாங்க.
ஏன்னா உங்களுக்கு கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் கடைசி நேரம் பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னீங்க சார். அதாவது அமெரிக்காவுக்கு வந்து நிறைய நஷ்டம் வர்றதுனால இவங்க போரை கை விட்டுருவாங்க. ஆனா வந்து இஸ்ரேல் தான் கைவிட மாட்டாங்க. இஸ்ரேலோட தூண்டுதல்ல தான் அமெரிக்கா இல்ல அதிபர் வந்து அதை தான் பண்றாரு சொல்ல அப்படின்னு. வரேன். ஒரு விஷயம் எதிர்க்க அவர் வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்தாரு. அமெரிக்காவுடைய கையிருப்பான கச்சா எண்ணெய் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அவங்களுடைய கையிருப்பே குறைஞ்சு போனதுனால அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த சூழலில் போர் நிறுத்தம் வந்தாதான் கட்டுப்பாட்டுக்கு வருங்கிறத அமெரிக்காவுடைய அதிபர் உறுதியாக நம்பினார். ஏன்னா உலக நாடுகளுமே இந்த கச்சா எண்ணெய் விலையேற்றத்தை விரும்பலை. அப்போ உடனே இந்த அறிவிப்பு வந்த உடனே கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுன்னு குறைஞ்சது. அதான் உண்மை. நீங்கள் கேட்டது மாதிரி இஸ்ரேலுக்கு இந்த ஒப்பந்தத்தில் விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த ஒப்பந்தம் போட்டுவிட்டால் நாளை ஈரானோடு இஸ்ரேல் சண்டைக்கு போனால் அமெரிக்காவை கூப்பிட முடியாது. அப்படி அமெரிக்கா வரவில்லை என்றால் அது இஸ்ரேலுக்கு பெரிய பின்னடைவு. ஏன்னா ஈரான் வந்து ஒரு வலிமையான நாடு. அமெரிக்கா சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஈரானை எதிர்கொள்ளவே முடியாது. அதனால் இந்த ஒப்பந்தம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு லாபி ஒன்று நடக்குது அமெரிக்காவில். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அமெரிக்காவுடைய அரசு நிர்வாகத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் யூத சமூகத்தை சார்ந்தவர்கள். யூதர்கள்னா யாரு? இஸ்ரேல்காரங்க. அந்த ஜியோனிஸ்டுகள் அல்லது ஜியோனிச கொள்கையில் ஆதரவு கொடுப்பவர்கள். இப்போ உதாரணமா ட்ரம்பே வந்து ஜியோனிச கொள்கையில் ஆதரவு கொடுப்பவர். ட்ரம்புடைய மருமகன், ட்ரம்புடைய மகளை திருமணம் செய்திருக்கின்ற குலுஷ்னர் என்கிற நபர் இஸ்ரேலை சார்ந்தவர். அங்கு இருக்கின்ற பல்வேறு வெளியுறவு அதிகாரிகள் இஸ்ரேலுடைய வம்சாவளியினர். எப்படி வந்து இந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட 3% மக்கள் வந்து இந்தியாவே ஆட்சி பண்ணுறாங்கல்ல, அந்த பார்ப்பன சமூகம், அதை நம்ம பல்வேறு சொல்கிறோம்ல. காரணம் அவங்க தான் வந்து அந்த காலத்தில் படித்தாங்க, கல்வியில் மேலே இருந்தாங்க. இன்றைக்கும் உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பவர்கள் சதவீத அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் தான். காரணம், கல்வியை நம்ம பெற்றது வந்து ரொம்ப லேட். இப்போ நீங்களும் நானும் நம்ம தாத்தாவை படிக்கலை, நம்ம தான் படித்தோம். ஆனால் அந்த தலைமுறை பார்த்தீங்கன்னா 5-6 தலைமுறைக்கு முன்னாடியே கல்வி கற்றுருப்பாங்க. அதுதான் காரணம். அமெரிக்காவிலையும் இதே மாதிரி நிலைமை தான். அமெரிக்காவிலையும் இந்த யூத கம்யூனிட்டி வந்து ரொம்ப கல்வியில் மேலோங்கிய கம்யூனிட்டி. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மாளிகையில் ஒயிட் ஹவுஸில் இருந்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹவுஸில் வந்து இருக்கின்ற உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் 80% ஜியோனிச ஆதரவாளர்கள். இப்போ இவர்களுக்குமே வந்து இந்த ஒப்பந்தம் பிடிக்கலை. ட்ரம்ப் அறிவிச்சாரே ஒழிய பிடிக்கலை. அப்போ இந்த இஸ்ரேலும் இந்த லாபி, யூத லாபியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற விடக்கூடாதுங்கிறத முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அது சரியாக வந்து ஒரு 3 கப்பலில் தாக்குதல் நடத்தின உடனே ட்ரம்புக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஈரான் வந்து போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள்ங்கிற செய்தியை சொல்கிறாங்க. ட்ரம்ப் எப்பொழுதுமே வந்து அவசரக்காரர். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ரியாக்ட் பண்ணுவார். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் அது என்ன ஏதுன்னு ஆய்வு செய்து அது உண்மையானு பார்த்து தான் ரியாக்ட் பண்ணணும். அது சில தலைவர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரம்ப் அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து ரியாக்ட் பண்ணுவார். நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்துருக்கோம், பல பத்திரிகையாளர்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதை பார்த்துருக்கோம். உடனடியாக ரியாக்ட் பண்ணுவார். அப்போ அந்த ரியாக்ஷன் எப்படி வந்துருச்சுன்னா, ஈரானுடைய அந்த ஒப்பந்தம் கேன்சல். அது உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த கூட இருக்கின்ற அந்த வர்க்கம், அதிகார வர்க்கம் அதை சர்வதேச செய்தியாக மாற்றி விட்டார்கள். உலகம் முழுவதும் என்ன போய் சேர்ந்துருச்சு, ஈரானோட ஒப்பந்தம் ரத்து அப்படின்னு போயிடுச்சு. அது ஒரு அமெரிக்க ஜனாதிபதி சொன்னால் எப்படி நடக்கும்? இன்னைக்கு முழிக்கிறாங்க. நல்லா பாருங்க, ஈரானுடைய அதிபர் அயதுல்லா அலி கமேனி அவருடைய உடல் 4 மாசத்துக்கு அப்புறம் அடக்கம் பண்றதுக்கு கொண்டு போயிட்டு இப்பதான் கொண்டு போறாங்க. அது எப்படி கொண்டு போறாங்க? ஈரானுடைய தலைநகரான டெஹ்ரானிலிருந்து கோமுங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நகரம் 140 கிலோமீட்டர் நடந்து கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்து ஈராக்குக்கு கொண்டு போறாங்க. ஈரானிலிருந்து ஈராக்குக்கு அந்த உடலை கொண்டுட்டு போய் அங்கே வந்து கர்பலான்னு ஒரு இடம், நம்ம கூட பேசியிருக்கோம். கர்பலா என்பது ஷியா முஸ்லீம்களுக்கு ஒரு புனித தலம். அங்கே கொண்டு போய் வச்சு பிரார்த்தனை செய்துவிட்டு மீண்டும் வந்து ஈரானுக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க. இதுக்கு 1 வார காலம் டைம் எடுக்கும். 5ஆம் தேதி ஏற்பட்ட அந்த இது அவர்கள் வந்து இன்னைக்கு தான் ஈராக்கை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஈராக்கை விட்டு வெளியே வந்து அந்த அவர்கள் முடிவு செய்த இடத்துல போய் இந்த உடலை அடக்கம் பண்ணுவதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகுன்றாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, போர் ஆரம்பித்து விட்டது. அப்போ ஒரு அதிபருடைய இறுதி ஊர்வலம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் 2 கோடி மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடே வந்து துக்கத்தில் இருக்கு. ஆனால் நீங்கள் போய் அட்டாக் பண்ணுறீங்க.
இதே 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்னார், அந்த உடலை கொண்டுட்டு போகிறாங்க, அவர் செத்து 4 மாதம் ஆச்சு, இப்பவும் எப்படி அழுகுறாங்கன்னு கேட்டார். இது வந்து பொய் அழுகை, அந்த மக்கள் பொய்யாக அழுகிறார்கள் என்று ஒரு நாட்டுடைய மக்கள் மேலே ஒரு அவதூறை. ஒருத்த குடும்பத்தில் செத்து போயிட்டான், அவன் அழுகிற பொய்யா அழுகிறான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விமர்சனமோ அந்த விமர்சனத்தை ட்ரம்ப் வைத்தார். அதையும் பார்த்துட்டு சும்மா தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து போர் ஆரம்பித்து விட்டது. நேற்று பார்த்தீங்கன்னா ஹார்மோஸுக்கு பக்கத்தில் பந்தர் அப்பாஸில் தாக்குதல், பல்வேறு இடங்களில் ஏவுகணை தாக்குதல் நடக்குது. ஆனால் முக்கியமான ஆட்கள் எல்லாமே அந்த ஊர்வலத்தில் இருக்காங்க. இப்போ யார் இங்கே பதிலடி கொடுப்பாங்க? இன்னும் 2 நாளைக்கு பதிலடி கொடுக்க முடியாது. ஆனால் ஈரான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசமான பின்விளைவை ஏற்படுத்தும். நாங்கள் வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் எங்களுடைய அதிபருடைய உடலை நாங்கள் அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போயிட்டு இருக்கோம். இது ஒரு துக்கமான நாள். இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து யுத்தத்தை வந்து ஆரம்பிக்கிறது என்பது ஒரு மனிதாபிமானற்ற செயல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது உண்மை தானே? இது உண்மை. ஆனால் ட்ரம்புக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ட்ரம்பை பொறுத்தவரை ஒருத்தர் செத்து போயிட்டா அழுகுறானா அதெல்லாம் பொய்யா இருக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை அப்படின்ட்டு சொல்கின்ற அந்த மனோநிலை இருப்பதே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மனிதாபிமான மனநிலைக்கு எதிரான ஒரு மனநிலை தான். இது வந்து ஒரு இயல்பான மனோநிலை அல்ல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அவர் ஒரு இயல்பான மனோநிலையை சாராதவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இஸ்ரேலுடைய சூழ்ச்சியில் மீண்டும் அமெரிக்கா உள்ளே வந்திருக்கிறது. அப்போ இந்த ஒப்பந்தம் நடக்குமான்னு தெரியல. நம்ம பலமுறை பேசியிருக்கோம், ஒப்பந்தம் நடக்குமா தெரியாது, 60 நாளுக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தம் போடுவாங்களான்னு தெரியாது. லாஸ்ட் டைம் பேசும்போது கூட சொன்னீங்க அந்த ஒரு விஷயத்தை தான். ஆமா, அதாவது போர் நிறுத்தம்னு சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் எப்போ வேணா மனசு மாறலான்னு சொல்லிட்டீங்க. ஆமா, உண்மையிலே சொல்ல போனா அவர் கொடுக்குற டீல வந்து சுகர் சரியில்லைனா கூட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவாருன்னு சொன்னேன் ஒரு இடத்துல கூட. அந்த அளவுக்கு ஒரு மனநிலை உடையவர். கிட்டத்தட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்களே நம்ம ஒரு நேர்மையாகவே நம்ம வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட மனநிலை என்பது ஒரு மோசமான மனநிலை. இன்னைக்கு மறுபடியும் கச்சா எண்ணெய் விலையேற்றம், மறுபடியும் வந்து இன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனையில் உலகம் போய் நிற்கிது. இது எப்படி உலகம் சரி செய்ய போறாங்க? இது வெறும் அமெரிக்கா ஈரான் பிரச்சனை என்று மட்டும் விட்டு விடுவார்களா, அல்லது உலகத்துடைய பிரச்சனை, இதை உலகம் நாடுகள்லாம் சேர்ந்து இதை சரி பண்ணணுங்கிற இடத்துக்கு உலகத்தை நகர்த்துவார்களா என்பதை நம்ம பார்க்கணும். சார், இன்னைக்கு அந்த இறுதி ஊர்வலமானது நடந்துட்டு இருக்கு. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் பலர் வந்து கலந்துருக்காங்க. குறிப்பா அவருடைய மகனே கலந்துக்கல, முஜிதபா அல் கமேனி அவரே வந்து கலந்துக்கல. ஏன் இது பெரிய சர்ச்சையா இருக்கு? அதாவது இப்போ வந்து ஐதுல்லா அலி கமேனியுடைய மரணத்துக்கு அப்புறம் 4 மாசத்துக்கு அப்புறம் அடக்கம் அந்த ஊர்வலம் நடக்குதா, பல்வேறு நாட்டு தலைவர்கள் வந்துட்டாங்க. இப்போ இந்த ஊர்வலத்தில் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, பல்வேறு நாட்டு தலைவர்கள் இருக்காங்க. பிரதமர் ஜனாதிபதி வரலினா கூட அவர்களுடைய தூதுவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய ஜனாதிபதி பிரதமர்கள் வரல. காரணம் என்னன்னா, திடீர்னு ஒரு ஏவுகணை தாக்குதல் நடந்துச்சுன்னா அந்த அச்சத்தில் எல்லா நாடுகளுமே உயர்ந்த தலைவர்களை அனுப்பல. ஆனால் இந்த ஊர்வலத்தின் ஆரம்பத்தில் அதற்கான ஒரு பிரார்த்தனை நடந்தது. அதுல பல தலைவர்கள் வந்தாங்க. இந்தியா சார்பில் கூட இந்தியாவுடைய துறவிகளை அனுப்பியிருந்தாங்க. இந்தியாவுடைய துறவிகள் அயோத்தியிலிருந்துலாம் போனாங்க. துறவிகளை முன்வரிசையில் நிறுத்தி வைத்திருந்தாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு செரிமனியாகத்தான் இருந்தது. அந்த கிராண்ட் மாஸ்கில் அவரோட உடல் பரப்பப்பட்டு மிகப்பெரிய அளவில் பிரார்த்தனை நடந்தது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, ஐதுல்லா அலி கமேனியுடைய மகன் முஜிதபா அலி கமேனி அவர் தான் இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடர். அவர் தான் இன்னைக்கு வந்து ஈரானுடைய அதிபர், உயர்ந்த பொறுப்பில் இருக்கார். அவர் இதில் கலந்துக்கல. அது வந்து ஒரு திட்டமிட்டு தான் கலந்து கொள்ளவில்லை என்றார். ஏன்னா இப்போ பாருங்க, உடன்படிக்கையை கேன்சல் பண்ணுறாரு. இந்த ஊர்வலத்தில் வந்து திடீர்னு ஒரு குண்டு வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுறது? அப்போ முஜிதபா அலி கமேனி வெளி உலகத்துக்கு தெரியாமல் பாதுகாப்பது என்பது கூட ஒரு ஈரானுடைய ஒரு யுக்தியில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது இருக்கட்டும், வேணாம், வெளியே தெரிய வேண்டாம். ஒருவேளை முஜிதபா அலி கமேனிக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அவரை தாக்கணும்னு சொல்றாங்க. முஜிதபா அலி கமேனி எப்பொழுது வேண்டுமானாலும் கொல்லப்படுவார் என்று இஸ்ரேல் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப இந்த ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் வெளியுலகத்துக்கு வரல. இன்னொன்னு சொல்றாங்க, அவர் வந்து ஒரு மாறு வேடத்தில் வேறொரு ஆளாக கூட கலந்து கொள்ளலாம் அப்படின்றாங்க. எப்படி இருந்தாலும் அவரை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கிறது, அதனால அவர் கலந்து கொள்ளல. இப்ப இன்னைக்கு வந்து ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊர்வலம் எங்க நடக்குது? இப்ப ஈராக்ல இருக்காங்க. அப்ப டெஹரான்ல யார் பாத்துக்கிறது? இப்ப டெஹரான்ல வந்து முஜ்தபா அலி கமேனி இருந்தால் இன்னும் வசதியா இருக்கும். அப்ப ஒரு விஷயத்த வந்து தெளிவா சொன்னாங்க ஈரான். குறிப்பா அந்த அப்பாசி அராக்கி, அவர் தான் வெளியுறவு அமைச்சர், சொன்னாரு. அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இப்போ நீங்கள் இறுதி ஒப்பந்தத்துக்கு வந்துட்டீங்க, இறுதி உடன்படிக்கைக்கு வந்துட்டீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, இன்னும் ஏன் வந்து பதட்டமான ஒரு சூழல் இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார்,
நாங்கள் இன்னும் அமெரிக்காவை நம்பவில்லை. ஏன்னால் அமெரிக்கா வந்து நம்பகத்தகுந்த ஒரு நாடு அல்ல. ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு ட்ரஸ்டபிள் லீடர் அல்ல, ஒரு டிப்ளமேட்டிக் லீடர் அல்ல, எப்பொழுது வேண்டுமானாலும் மனம் மாறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னைக்கு உறுதியாயிடுச்சா? அப்போ அவங்க வந்து இந்த போர் நிறுத்தம் நம்ம எப்படி பேசுகிறோமோ இந்த ஒப்பந்தம் நடக்கும் வரை அவர்கள் நம்பலை. அப்போ எப்பொழுது வேண்டுமானாலும் போருக்கான ஒரு சமிக்கை வரலான்னு நம்புகிறாங்க. அப்போ இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து திருப்பி ரியாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அடிச்சியா, நாங்கள் திருப்பி அடிக்க தான் செய்வோம், இது தப்பு பண்ணுறீங்க, அப்போ இனி கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. நான் என்ன பார்வையில் பார்க்குறேன்னா, இதை உலகம் வந்து இந்த இது இது மீண்டும் போர் நடப்பதற்கு விடாது அப்படிங்கிற மாதிரி பார்வை பார்க்குறேன். ஏன்னா இது வந்து வெறுமனே வந்து அமெரிக்கா ஈரான் பிரச்சனை மட்டுமல்ல, இது உலக நாடுகளுக்கும் சிக்கலை ஏற்படுத்துகிறது. அதனால் இது கண்டிப்பாக வந்து ஒப்பந்தத்துக்கு நகர்த்து தான் பார்ப்பாங்க. ட்ரம்பை எப்படியாவது நகர்த்தி கொண்டு போக தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி நேட்டோவில் இருக்கின்ற சில நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க. அதில் குறிப்பாக ஸ்பெயின் போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனை தீர்க்கப்படலை. அப்போ அதனால் இனி வருகின்ற இந்த இன்னும் 2-3 நாட்கள் ரொம்ப முக்கியமானது. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? உடன்படிக்கை நடக்குமா, அல்லது வந்து 11ஆம் தேதி முழுமையாக உடலடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. அந்த 2 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஈரான் எந்த முடிவு எடுக்கும்? இது வந்து உடன்படிக்கையே முடியாது, நாங்கள் அமெரிக்காவோட பிரச்சனை தான், சண்டை தான் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்களா? இல்லை இஸ்ரேலுடைய விருப்பம் நிறைவேறுமா? ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து உடன்படிக்கை விருப்பம் இல்லை. ஏற்கனவே லெபனானை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க, லெபனானை பாதி இடத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க, அதை விடமாட்டேன்றாங்க. இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த போர் உடன்படிக்கை நடக்குமா நடக்காதா, தொடருமா, என்ன முடிவெடுப்பாங்க என்பது எதுவுமே ஒரு நிச்சயமற்ற சூழல் தான் இருக்கு. சிறப்பான தகவல். நன்றி.